என்ன ஜெயா, என்ன முடிவுல தான் இருக்கீங்க? அதான் பணத்தை மாசம் மாசம் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கோம்ல சரளா. இப்படி 50,000 50,000மா கொடுத்து நீ எந்த காலத்துல கடன் அடைக்க போற? எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு. ஒரு 80 லட்சம் ரூபா மொத்தமா ஒரு இடத்துல நான் கட்டணும். அதனால வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு மொத்தமா செட்டில் பண்ணிடு. ஐயோ சரளா, என்ன நீ திடீர்னு வந்து மொத்தமா பணத்தை கேக்குற? நான் எங்க போவேன் அவ்வளவு பணத்துக்கு? ஒரு டியூ கூட பாக்கி இல்லாம நான் பணத்தை கரெக்டா குடுக்கறல சரளா. என்கிட்ட மொத்தமா அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. சரி, நீ எவ்வளவுதான் டைம் கேக்குற? மொத்தமா செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் கேக்குறேன்னு கேக்குறேன். அது இப்போதைக்கு முடியாது சரளா. இப்பதான் ஏதோ சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வருமானமே வரும். அந்த வருமானத்தை வச்சுதான் உன் கடனை முடிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் டைம் கொடு. இல்ல, எனக்கு அவசர தேவை இருக்கு. என்னால அவ்வளோ நாள் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். உன் பேர்ல அயனம்பாக்கத்துல ஒரு இடம் இருக்காமே, அந்த இடத்தோட மதிப்பும் எனக்கு உன் புருஷன் கொடுக்க வேண்டிய கடனோட மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கணக்காதான் வருது. அந்த பணத்துக்கு பதிலா நீ அந்த இடத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு. நான் நல்ல பாத்தியா பார்த்து வித்து பணத்தை எடுத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? சரளா, தயவு செஞ்சு அந்த இடத்தை மட்டும் கேட்காத. ஏன், அது உன் சொத்து தானே? இல்ல, அது என் பேர்ல தான் இருக்கு. ஆனா அது என்னோடது இல்ல. எங்க அம்மாவுக்கு தான் அந்த இடம் சொந்தம். இங்க பாரு ஜெயா, அழகழகா 3 பொம்பளை பிள்ளைங்கள வளர்த்து வச்சிருக்க. என்ன மாதிரி ஆளு அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து போனா உனக்கு தான் அசிங்கம். வெளியில இந்நேரம் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேச்ச வளர்க்காம சட்டு புட்டுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நல்லது. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. என்னால முடியாது. முடியாதுன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும் ஜெயா. சொத்தை கேட்டா எழுதி தரணும். இல்லேன்னு வையே, காலேஜுக்கு போன பொண்ணு உன் வீடு திரும்ப மாட்டா. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கண்டிப்பா செய்வேன். அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம். டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். என்னங்க, ஒருவேளை சொத்தை எழுதி கொடுத்துருவாளோ? கிளிப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமதா. நான் அவளுக்கு அப்படி ஒரு செக்க வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? நீ நடக்கிறத மட்டும் அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அம்மு, அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட விருப்பப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. இப்ப அந்த இடத்த கேட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுமா. அது ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போக போகுது. என்ன மேடம், பணம் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ மேடம் பண்ணிடுவாங்க. இல்லங்க, என்னால அந்த இடத்தை எழுதி தர முடியாது. திரும்ப இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். மேடம். அம்மு, அம்மு, என்ன மேடம், என்ன நடக்குது? ஏன் இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க? லாயர் சார், என்ன ஏதுன்னு எங்களுக்கும் புரியல. நாங்க திரும்ப அவங்க கிட்ட பேசுறோம். கூப்பிடும்போது நீங்க வந்தா போதும். இப்ப நீங்க கிளம்புங்க. நான் வரேன் மேடம். மாமா,
ஏமா இப்படி பண்ற? என்னடி பண்ண? மா, அவ்வளவு பெரிய மனுஷி உன்னை நேர்ல கூப்பிட்டு அந்த இடத்த கேக்குறாங்க. நீ என்னமா தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, அதுக்கு என்னமா அர்த்தம்? மா, ஜனாமா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயமா? அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க கேக்குறாங்க. அந்த இடத்துல லைப்ரரி கட்ட போறாங்களாமா. அது எத்தனையோ பசங்களுக்கு உதவ போற இடமா. ஜனாமா உனக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தது தானமா? அத திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? மா, நீ லைன்ல இருக்கியா இல்லையா? ஏதாச்சும் பேசு. இருக்கேன் தமிழ். நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால சத்தியமா நம்ப முடியலமா. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருந்தா கூட சொல்லு. இங்க எல்லாருமே உன்னை வேற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்கம்மா. நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ற. உனக்கு பணம் தான் பெருசு, அது இதுன்னு ரொம்ப தப்பா பேசுறாங்கம்மா. ப்ளீஸ்மா, மா, நீ உடனே கிளம்பி வாமா. வந்து கையெழுத்து போட்டு கொடுமா. மா, பேசுமா. நான் உன்கிட்ட தானமா பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லுமா. அந்த இடத்துல அப்படி என்னதாம்மா இருக்கு? மா, 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 என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க?